வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இல்லை ஒரு சிறிய தவறுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் அட்டையை முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புதிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ பொதுமக்கள் இது கட்டாயம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எதனால இந்த ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்படுது, ஸோ யார் யாருக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஏழை மக்களுக்கு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்திய அரசு மிக குறைந்த விலையில் இலவச ரேஷன் பொருட்களை வழங்கி வருகிறது. இந்த உதவிகளை பெற ரேஷன் கார்டு வைத்திருப்பது அவசியம். ரேஷன் கார்டு இல்லாமல் எந்த பலனும் கிடைக்காது. ரேஷன் கார்டு பெறுவதற்கு இந்திய அரசு சில தகுதி அளவுகோல்களை நிர்ணயித்துள்ளது. அந்த தகுதி அளவுகோல்களை பூர்த்தி செய்பவர்கள் மட்டுமே ரேஷன் கார்டை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்தியாவில் ரேஷன் கார்டுகள் வைத்திருக்கும் பலர் உள்ளனர். ஆனால் ஒரு சிறிய தவறு காரணமாக அவர்களின் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்பட வாய்ப்பு உள்ளது. நீங்களும் அந்த தவறை செய்தால் உங்களுடைய ரேஷன் கார்டும் ரத்து செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன செஞ்சால் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரேஷன் கார்டு விதிகளின்படி செயலற்ற ரேஷன் கார்டுகள் நீக்கப்படும். அதாவது நீண்ட காலமாக ரேஷன் கார்டுகளில் ரேஷன் வாங்காமல் இருப்பவர்களின் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படும். அத்தகைய நபர்களின் ரேஷன் கார்டுகள் செயலற்றதாக கருதப்படுகின்றன. நீங்கள் நீண்ட காலமாக உங்கள் ரேஷன் கார்டில் ரேஷன் வாங்காமல் இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து ரேஷன் வாங்க வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மெயினாக எதனால் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸோ ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு பெற்று அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தேவைகளுக்காக ஸோ வெளிநாடு சென்றிருக்கலாம். ஸோ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரேஷன் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியாமல் விட்டுருப்பாங்க. ஸோ ஒரு 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரேஷன் பொருட்களை வாங்காமல் விட்டுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ரேஷன் அட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செயலற்றதாக வந்து பார்த்தீங்கன்னா கருதப்படும். ஸோ அவங்களோட ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ரத்து செய்யாமல் இருக்கணும்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் பொருட்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்திருக்குது. அவ்வாறு ரத்து செய்யப்பட்டால் மீண்டும் ரேஷன் கார்டு வாங்க மீண்டும் நீங்கள் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அது சிரமமாக இருக்க வேண்டும். எனவே ரேஷன் கார்டை சரியான முறையில் பயன்படுத்துவது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு ரேஷன் கார்டு தேவையில்லை என்றால் அதை நீங்கள் அரசிடமே ஒப்படைத்து விடலாம். ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதை கேன்சல் பண்ணிடலாம். நீங்கள் ரேஷன் கார்டு பெற்றுட்டு அதை நீங்கள் பயன்படுத்தாமல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரத்து செய்யப்படும். நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அது சிரமத்தை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த தவறை வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கக்கூடிய வகையில் இந்த தமிழக அரசுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ரேஷன் கார்டு பெற்றீங்கன்னா ஸோ 1 மாதமோ இல்லை 2 மாதம் நீங்கள் விட்டுருந்தா கூட 3வது மாதம் வந்து நீங்கள் கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் பொருட்களை வாங்கினா மட்டும்தான் ஸோ நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் அதுக்கு மேலே விட்டுட்டீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இது போல் நீங்கள் பயனுள்ள தகவலை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே போல் வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.